மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பேனா நிறுவனத்தோட தொல்லை தாங்க முடியலைங்க. இந்த ஒரு செய்தியை சைடில் போட்டு பாருங்கள், சிபிஐ கூட தாவேக்கா மேலே தான் வழக்கு போட்டிருக்கு. தாவேக்கா மேலே தாங்க கரூர் விஷயத்தில் தப்பு இருக்குது, நாங்கள் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னவேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னொன்று தரப்பு இதே திமுகவில், தம்பி அப்படி கிடையாதுப்பா, சிபிஐ வந்து தாவேக்காவை இப்போ பயன்படுத்தி உள்ளே இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, பிஜேபி உள்ளே கூப்பிடுதில்ல, இந்த பாலிடிக்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கு கரூர் இன்சிடெண்ட்டில். அந்த எஃப்ஐஆர் தாவேக்காக்கு எதிராக இருக்குது. மாநில அரசு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் சிபிஐயும் பண்ணியிருக்கு. அன்றே கணித்தோம், அன்றே சொன்னோம் அப்படிங்கிற ஒரு குரூப்பு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. நம்ம தோழர்கள் நிறைய பேர் பயந்துட்டு, என்ன தோழர் இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சு என்ன இதுன்னு கேட்டாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் நிச்சயமான தெளிவான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன். 3 நிமிஷம் தான் நீங்கள் பார்க்க வர்ற கண்டென்ட் இருக்க போது, அதை தாண்டி சில விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைன்னா 3 நிமிஷம் வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பேசுகிறது தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான இந்த செய்தி அரசியல் பிரச்சாரத்தை பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் கொடுத்துட மாட்டாங்க. 27 பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு நான் சைடில் போடுறேன். இந்த 27 பக்க தீர்ப்பை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு இப்போ என்ன சினாரியோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதாவது 27 பக்க தீர்ப்பில் நீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிற ஏரியா வரும். இவ்வளோ விஷயங்கள் வாதங்களை நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி முடிவுகள் நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி முடிவுகள் அத்தனையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் மொதல் வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து கரூரில் பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆரை சிபிஐக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கரூர் எஃப்ஐஆரை சிபிஐக்கு மாற்றிருப்பாங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை பண்ணுது. புரியலப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில அரசு எந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்களோ அது அடிப்படையில் தான் உள்ளே வந்து விசாரணையை ஆரம்பிப்பாங்க. அதாவது மாநில அரசு வந்து ஒரு எஃப்ஐஆர் டாஸ்மார்க் வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யுது, மோசடி நடக்குது அப்படின்னா, டாஸ்மார்க் வழக்கில் மோசடி நடக்குது, மோசடி செஞ்சவங்க இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா, அந்த எஃப்ஐஆரை பயன்படுத்தி தான் யார் வருவாங்கன்னா அமலாக்கத்துறை உள்ள வருவாங்க. இப்போ நடக்கிற வழக்கும் அது சம்பந்தப்பட்ட வழக்கு தான் நடக்குது. இந்த எஃப்ஐஆர்ல இந்த மாதிரி வார்த்தை இருக்கு, இதுக்காண்டி அமலாக்கத்துறை உள்ள வரலாமா, போலாமா, பண்ணலாமா அப்படிங்கிற விவாதங்கள் நடக்குது. ஸோ சிபிஐ இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி மாநில அரசோட எஃப்ஐஆர் அங்கே இருந்தால் மட்டும்தான் இவங்களால இன்வால்வ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஸோ வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை, இது 3 விஷயம் இருக்குங்க. வருமான வரித்துறை அப்படிங்கிறது கைது நடவடிக்கைலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் மன்னம் கூட நீதிமன்றத்தோட சண்டை நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, வருமான வரித்துறை நீதிமன்றத்தில் கூப்பிட்டு சம்பவம் பண்ணுற மாதிரி ஒரு சண்டை பண்ணிட்டு இருக்காருல, வருமான வரி கட்டுற அத்தனை பேருக்கும் வருமான வரித்துறையோட சண்டை இருக்கும். நான் இது வருமானம் சொல்லுவேன், அவங்க அது வருமானம் இல்லம்பாங்க, 2 பேரும் முட்டிப்பாங்க, மோதிப்பாங்க. ஆனால் வருமான வரித்துறையில் ஏன் கைது இருக்காருன்னா, இவங்க எல்லா பொருளுக்கும் வரி கட்டி சம்பாதிக்கிற காசுக்கும் வரி கட்டுறாங்க. ஸோ சம்பாதிக்கிற காசுக்கு இவங்க வரி கட்டும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லா பொருட்களுக்கும் வரி கட்டுறாங்க. இந்த வருமான வரி கட்டுறவங்க சம்பாத்தியத்துக்கு சேர்த்து வரி கட்டுறாங்க. இவ்வளவும் கட்டிவிட்டு இதுவும் கட்டுறாங்க. ஸோ இதனால இவங்கள மரியாதையை நடத்துவாங்க. இவங்க வந்து கட்டணா சார், கட்டுங்க சார், நாங்கள் ஃபைன் போடுவோம் சார், ஃபைன் அபராதம் அந்த மாதிரி தான் மூவ் ஆன் பண்ணுவாங்களே தவிர கைதுன்னு போக மாட்டாங்க. ஆனால் அமலாக்கத்துறை கைது செய்வாங்க. ஏன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது அமலாக்கத்துறையோட மேஜரான ரோல். வருமான வரித்துறை உள்ள வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணும்போது சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்துச்சுன்னா அப்போ அமலாக்கத்துறை உள்ள வருவாங்க. அமலாக்கத்துறை கைது பண்ணுவாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சிபிஐயும் கிட்டத்தட்ட மாநில அரசோட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் வரும். ஸோ மாநில அரசோட எஃப்ஐஆர் அப்படியே மறுபடியும் அவங்க வந்து அவங்களோட எஃப்ஐஆரில் போட்டுப்பாங்க. வார்த்தை மரமாக போட்டுட்டு முதல்ல அந்த எஃப்ஐஆர் கரெக்டானே பார்ப்பாங்க. அந்த எஃப்ஐஆரில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தாவேக்கா சார்பாக மட்டும், அதாவது தாவேக்காக்கு எதிராக மட்டும் அந்த எஃப்ஐஆர்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, வேற யாரு பேரையும் போடல, ஓடிட்டாங்க, நடந்துட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கற்பனை கதைகள் அதில் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனை. அதை எடுத்து தான் நம்ம நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் அதை பார்த்துட்டு தான் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற ஒன்று கொண்டு வருவாங்க. தேவைப்படும் போது கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவாங்க. குற்றப்பத்திரிகை அத்தனையும் பார்த்த பிறகு குற்றச்சாட்டு பதிவு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் நடக்கும். இப்போ நான் இந்த குற்றச்சாட்டெல்லாம் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து அவங்க தரப்பு வாதங்கள், அவங்க தரப்பு ஆராய்ச்சிகள், அதாவது அவங்க தரப்பு ஆதாரங்கள் அத்தனையுமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் வந்து மறுப்பாங்க. இது 2க்கும் நடுவில் சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு எடுத்து மேல்முறையீடு அப்படிங்கிற பல்வேறு விதமான ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு இந்த வழக்கோட ஒவ்வொரு ஸ்டெப்பும்,
அதாவது சிபிஐ வந்து ஒவ்வொன்றா தான் போவாங்க, ரொம்ப மைனூட்டாக போவாங்க. மைனூட்டாக போட ப்ராசஸ் தான் சிபிஐ. அதனால தான் சிபிஐ வழக்கை எல்லாருமே டிலே ஆனாலும், அதாவது ரொம்ப மைனூட்டாக கரெக்டான குற்றவாளியை நோக்கி போகணும், கரெக்டான குற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி டைம் எடுத்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஸோ அவங்க நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர் மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவு அடிப்படையில் அவங்க விசாரணை ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த எஃப்ஐஆரையும் முதல்ல கரெக்டாக இருந்தால் அவங்க விசாரணை இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு சொன்னது, பேசணும்னு நினச்சது. சரிப்பா, நீ ஏதோ மனம் திறந்து சில விஷயங்கள் ஏதோ பேச போகிறேன், ஏதோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்கிறியா, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேனா சிபிஐ எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டேனா, நேற்று வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை பற்றி ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு முதல் நாள் சவுக்குமாய் ஒருத்தவங்க இந்த பேனா நிறுவனம் சார்ந்த சில செய்தி, அதிமுக பாஜகவுக்கு தாவேக்கா வரணும் அப்படிங்கிற அஜெண்டாவோட 2 பேரும் நம்மளை வந்து உள்ளே வந்து அடிக்கிறாங்க. தினசரி பொய் செய்திகளை கிரியேட் பண்ணி நம்மளை வேற ஒரு விவாதத்துக்கு போக விடாமல் ஒரு சில பேர் வந்து தடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளை பலவீனப்பட்டிருக்கோம், நம்ம சைடு யாருமே சரியில்லை, நம்ம தலைவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து சரியில்லாதவங்க அப்படிங்கிற பிரச்சாரம் இந்த கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதிர்த்தரப்பு ஒருத்தவங்க முன்னெடுக்கிறாங்க. 2 விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இந்த நடுவில் இருந்து நம்ம வந்து இது கரெக்டு அது கரெக்டு அப்படிங்கிற விவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த விவாதம் ஒரு நாள் நடந்தால் சரி, 2 நாள் நடந்தால் சரி, 3 நாள் நடந்தால் சரி, நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். தொடர்ச்சியாக நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் கவனித்து பார்க்கும்போது, தலைவர் சரியில்லை, தலைவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது கரெக்டு இது கரெக்டு அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை எல்லாருமே வியூகம் வகுக்கக்கூடியவங்களாகவே இந்த கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாகவே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விவாதத்துக்குள்ளே சிக்கிக்கும் போது என்னால் அந்த திமுக எதிர்ப்பு, இந்த பிஜேபி எதிர்ப்பு செய்திகளை பெருசாக பேசவே முடியல. திமுகவில் ஒரு செய்தி ஒன்று இப்போ யூட்டன் அடிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட், அதை பற்றி நம்ம பேசினா இங்கே இல்லைப்பா நம்ம கட்சியே சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன யூட்டனை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. சரி, அது தொலைஞ்சிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பருவமழை சம்மந்தப்பட்ட விஷயத்தை சரியாக அவங்க வந்து நிர்வகிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி எழுதுனா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து இந்த கட்சியில் இவரை சேர்க்கணும், இவரை நீக்கணும், இவரை இங்கே வைக்கணும், இவரை அங்கே வைக்கணும், இவருக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தீங்க, இவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல, இந்த விவாதம் தான் நாங்கள் பண்ணுவோம், வேற எதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். பாஜக பற்றி இல்லைங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேசினா அதெல்லாம் இப்போ பேசக்கூடாதுங்க. அதானி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த எல்ஐசியில் வந்து ஏதோ சில விஷயங்கள் போயிட்டுருக்கு, ஏதோ அதில் கொஞ்சம் தப்பான விஷயங்கள் அவருக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விவாதம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதை பற்றிலாம் பேசாதீங்க. இந்த அதிமுகவில் ஒருத்தர் ரத்தத்தினால் ஒருத்தர் கைரேகை வைக்கிறார்ல, கவினி விஷயத்துக்கு ஏன் தலைவர் போல அப்படிங்கிறது பெருசாக பேசுனாங்கல்ல, ஏன் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ரத்தத்தினால் கைரேகை வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறார் அப்படிங்கிற இந்த நுட்ப அரசியலை நம்ம கொண்டு வந்து சேர்த்தா இதெல்லாம் இப்போ பேசாத. உள்கட்சியில் நீ லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரெயிட்டா, நீ யார் பக்கம் அதை முதல்ல சொல்லு, இதை தாண்டி நீ வேற எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இங்கே முன்னெடுக்கப்படுது. நான் தலைவர் பக்கங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் தலைவரை நம்புறேன், தலைவரை நம்பினாவே உள்கட்சியில் என்ன நடந்தாலும் அது தலைவர் பார்த்துப்பாரு. தலைவர் எனக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு, இவங்களை அடிக்கணும் இவங்களை விளையாடணும், இதுதான் என்னோட வேலை நான் சொல்லும் போது இல்லை இதை பேசணும், இப்போ இதுதான் அஜெண்டா, இதை பற்றி தான் விவாதிக்கணும், வேற எந்த விவாதத்தையும் விவாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இங்கே முன்னெடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் நான் முன்னாடி சொன்னபடி கூட்டணிக்காண்டி ஒரு அஜெண்டாக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. இந்த பக்கம் பேனா நிறுவனம் தினசரி 10 போலி செய்தியை கிரியேட் பண்ணி அந்த போலி செய்திக்குள்ள எப்பா நான் கிரியேட் பண்ணது போலின்னு எனக்கு தெரியும், அதை மறுக்கிறது தான் உன் வேலை, இன்னைக்கு நீ வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுங்கிற அஜெண்டாவை அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, இதுக்குள்ள 2 நாள் நம்மளை விவாதிக்க வச்சாங்க, வேற எந்த விவாதத்தையும் நம்மளால போக விடாம பண்ணாங்க. ஸோ நம்மளை சுற்றி இந்த மாதிரி அஜெண்டா அரசியல் போகும்போது நம்ம தலைவரை நம்பிட்டாவே நமக்கு இந்த மாதிரி கட்சி சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க. தலைவரை நம்பாதனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து வருது. திமுகவில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், திமுகவில் ஒரு ஐடி விங் இருக்குது, நிறையா ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா வேலை பார்க்குறாங்க. திமுகவில் எவ்வளவு பவர் சென்டர் இருக்குது தெரியுமா? திமுக தலைவர், அதுக்கப்புறம் இளைஞர் அணி, அதுக்கப்புறம் மகளிர் அணி, பல அணிகள், பல அணியோட மாநில பொறுப்பு, அதுக்கப்புறம் அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெவ்வேறு அமைச்சரோட பொறுப்பு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம், எம்பிக்கள் ஒரு பக்கம், மேயர்கள் ஒரு பக்கம். இந்த மாதிரி திமுக பவர் சென்டரை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல பவர் சென்டர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்குள்ளே 10 பவர் சென்டர் இருக்கும். 10 பவர் சென்டர் பிரச்சனை இணையத்தில் விவாதிக்கப்படுதா அல்லது ஆஃப்லைனில் அந்த பிரச்சனை இருக்கா? கட்சினாவே பஞ்சாயத்து இருக்குது, இவருக்கு பொறுப்பு கொடுத்த, இவருக்கு பொறுப்பு கொடுக்கல, இவருக்கு அதை செஞ்ச, இவருக்கு இதை செய்யல அப்படிங்கிற பஞ்சாயத்து கட்சியில் இருக்க தான் செய்யும். இந்த பஞ்சாயத்து கட்சியில் எந்த ஒரு நாளும் ஒழிக்க முடியாது. இதை உட்காந்து இவ்வளோ நாட்கள் உட்காந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கதே ஒரு கட்சியோட வேலையா? என்னைக்காது இந்த கட்சியில் இவருக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஒரு ட்வீட் பார்த்துருக்கீங்களா? நம்ம கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக தலைவருக்கு ஆலோசனை கொடுக்குறேன், தலைவர் நலனுக்காண்டி செய்கிறேன், தலைவருக்காண்டி செய்கிறேங்கிற இந்த பிரச்சாரம் தாங்க முன்னெடுக்கிறீங்க. கட்சி சார்ந்து பேசக்கூடியவங்க இந்த விவாதத்தை தாண்டி வேற எங்கேயுமே என்னால் மூவ் ஆனே பண்ண முடியல. வேற ஏதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னு வைங்களேன், கீழே வந்து தோழரே அது இருக்கட்டும், நீ இதுக்கு பதில் சொல்லு, இதை பற்றி ஒரு தெளிவு பண்ண, இதை பற்றி தெளிவாக பேசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வைக்கப்படுது. அப்போ இங்கே தேவைப்படுறது கொடுக்கணுமா, இல்லை வேற ஏதோ ஒன்று நான் உட்காந்து தனியாக கத்திக்கிட்டு இருக்கணுமா? எது உண்மை, எது கரெக்டு?
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஸோ இந்த கட்சி பிரச்சனை, கட்சி பஞ்சாயத்தெல்லாம் தலைவர் பார்த்து பாருங்கள். அவரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. 100 பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும். இவருக்கே அதை செஞ்சீங்க, அவருக்கே இந்த செஞ்சு, இந்த பக்கம் அவதூறுக்கே நம்மளை உட்காந்து இந்த அவதூறுக்கு பதில் சொல்கிற ஒரு வேலையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குள்ளே சிக்கிக்காம நம்ம எதிராளியாக இருந்து நம்ம அடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் நம்ம எப்போ பண்ண போகிறோம், நம்ம எப்போ அடிக்க போகிறோம்? நான் ஒருத்தர் அதிமுகவுக்கும் இவருக்கும் திமுகவுக்கும் நடுவில் வேலுமணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா வேலையை எடுத்து போட்டால் அது பெருசாக போக மாட்டேதுங்க. ஏன்னா அப்போ கட்சியோட உள்கட்சி பிரச்சனைகளை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற ஏதோ திமுக எதிர்ப்பு செய்தியோ பாஜக எதிர்ப்பு செய்தியோ நான் எடுத்து வந்து இங்கே அடித்தாலும் அது பெருசாக ரீச் இருக்க மாட்டேது. என்ன காரணம்னா, நான் வேற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இதை எடுத்து வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஒற்றுமை ஆகிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒற்றுமை ஆகக்கூடாதுன்னே ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. சண்டை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு இதுக்குள்ளேருந்து நம்ம மீண்டு வந்து தலைவரை நம்பிட்டா அவருக்கு தெரியுங்க யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும், யாருக்கு பொறுப்பு கூடாது, யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவர்கள் யார் கரெக்டு, சுற்றி இருக்கிற ஆள் யார் எதை சொன்னால் நம்ம ஏற்கணும், யார் எதை சொன்னால் ஏற்கக்கூடாது, சொல்கிறத தாண்டி நோக்கத்தை ஜட்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால தான் அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஏன் சினிமாவுக்கு வந்த அத்தனை பேராலையும் அவரால் ஜெயிக்க முடியல. ஏன் தலைவர் மட்டும் ஜெயிக்கிறாருன்னா, அவருக்கு சினிமாவில் எது என்னோட ரசிகருக்கு தேவைப்படும், எது என் ரசிகர் பார்ப்பான், எது என் ரசிகருக்கு கரெக்டான சீனாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரிஞ்சதுனால தான் அவர் இன்றைக்கி அந்த துறையோட நம்பர் 1 இருக்கார். எப்போ சினிமாவும் அரசியலும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா, சினிமாவும் அரசியலும் வெவ்வேறு இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே மக்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்னையை நேசிக்கக்கூடியவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் ரெண்டுலையுமே இருக்குது பிகைண்ட் த சீனில். இது வந்து சீனா, அதாவது இது வந்து சினிமாவாக இருக்கலாம், இது வந்து ரியலாக இருக்கலாம். ரெண்டு மட்டும்தான் வித்தியாசம். ரெண்டோட தாட் ப்ராசஸ் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ரெண்டுமே. அவருக்கு தெரியுங்க, சும்மா உட்காந்துங்கன்னா அவருக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு எரிச்சலாக வருது. இன்னைக்கு ஒரு நெல் கொள்முதல் பற்றி பேசலாம், இந்த யூட்டன் பற்றி பேசலாம்னா இன்றைக்கி மறுபடியும் வந்து இந்த உள்கட்சி பிரச்சனை இன்றைக்கி காலிலேருந்து ஒன்று ஆரம்பிச்சு விட்ருக்காங்க. அதுக்குள்ளே விவாதம் பண்ணணும், அதுக்குள்ளே செய்யணும், இதுக்குள்ளே பண்ணணும். கேட்டால் நீ யார் டீம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதை போங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரே நோக்கம், அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.